நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நம்மள்ட்ட ஜாப் வேகன்சி கேட்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிரைவர் ஜாப் வேகன்சி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் ஜாப் வேகன்சியில் என்னென்ன டைப் ஆஃப் ஜாப் வேகன்சிஸ் டிரைவிங்கில் இருக்குது, என்னென்ன பாஸுக்கு நீங்கள் டிரைவராக போகலாம், இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் வச்சு அங்கே போயிட்டு நம்மளால் வண்டி ஓட்ட முடியுமா முடியாதா அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிடுவோம். அதே மாதிரி இந்த டிரைவர் வேலையும் நம்ம சைடில் இருந்து லைசன்ஸ் ஏஜென்சி மூலமாக நம்மளே வாங்கி கொடுக்குறோம். அது எப்படி அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நல்லபடியாக ஏமாறாமல் லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக முடிஞ்ச வரைக்கும் மற்ற ஏஜென்சியை கம்பேர் பண்ணுறப்ப கம்மியான அமௌண்ட்டில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் கியூஆர் கோடை இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். இதை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டாகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாப் வேகன்சிஸ்லாம் போடுவோம். அதே மாதிரி நம்மளோட டெலகிராம் கியூஆர் கோடையும் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். அதிலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் கியூஆர் கோடையும் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜாப் வேகன்சிஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். அதில் நீங்கள் அந்த ஜாப் வேகன்சியில் போனீங்க அப்படின்னா 100% அது லைசன்ஸ் ஏஜென்சி தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் சென்டர் வச்சு நடத்துகிற ஏஜென்சி அப்படிங்கிறது விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த மாதிரியான ஏஜென்சியே சப் ஏஜென்ட் இல்லாமல் நேரடி தொடர்பில் நம்ம கூட இருக்கிறதுனால ரொம்ப கம்மி ப்ரைஸுக்கு நம்மளால் ரெடி பண்ண முடியும். அந்த ஹோட்டல் ஃபீல்டில் முடித்தவங்களுக்குலாம் வெறும் 3 லட்சத்துக்கு 3.5 to 3 லட்சத்துக்குலாம் நம்ம ஜாப் வாங்கி கொடுத்துருக்கோம் இ பாஸில். ஓகேங்களா? இ பாஸில் 3 லட்சத்துக்கு வேறு யாராவது ஜாப் வாங்கி உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ கம்மி அமௌண்ட்லாம் ஜாப் வேகன்சிஸ் வருது. அதே டைமில் சில ஜாப் வேகன்சி அதிகமாக நம்ம சைட்லேயுமே வருது. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா சேலரி ஹையாக இருக்கும். இப்போ இ பாஸுக்கெல்லாம் ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ஃப்ரீயாக கொடுத்து சேலரி 1500 1600 கொடுக்குற மாதிரியான ஜாப் வேகன்சிஸ்லாம் வருது. அதுக்கு கொஞ்சம் சர்வீஸ் சார்ஜ் கூட தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஜாப் வேகன்சியும் நம்மள்ட்ட வருது. ஆனால் எப்படி பார்த்தாலும் நம்ம போடுற ஜாப் வேகன்சி மூலமாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு லாபம் மட்டுமே மிஞ்சும், நட்டம் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரியான ஜாப் வேகன்சியெல்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த எல்லா சேனலுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. டிரைவிங் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இங்கே டிரைவராக இருக்கிறீங்க. ஓகேங்களா? இந்தியாவில் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, பேட்ச் வச்சுருக்கீங்க, ஹெவி வச்சுருக்கீங்க, இல்லை 4 வீலர் லைட் வச்சுருக்கீங்க. ஆனால் 2 வீலர் வச்சுருக்கவங்க மோஸ்ட்லி சிங்கப்பூர் போக முடியாது. ஓகேங்களா? 2 வீலர் லைசன்ஸ் மட்டும்தான் யார்கிட்டையாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அரபு கண்ட்ரிக்கு டெலிவரி டிரைவர் ஜாப், அதாவது ஃபுட் டெலிவரி ஜாப் இருக்குல்ல, அதுக்கு போகலாம். ஓகேங்களா? அதுவுமே நம்ம சைடில் ரெடி பண்ணி தான் கொடுக்குறோம். அதுக்கு நிறையா ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நம்ம டெலகிராம் சேனல், நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 வீலர் லைசன்ஸ் வச்சிருக்கவங்க கண்டிப்பாக சிங்கப்பூர் போக முடியாது. அப்போ எப்படின்னா லைட் 4 வீலர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால் சிங்கப்பூர் போக முடியும். ஓகேங்களா? பேட்ச் வச்சிருக்கீங்களா 100% போகலாம். ஹெவி வச்சிருக்கீங்களா கண்டிப்பாக போகலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 லைசன்ஸும் வச்சுருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் லைட் 4 வீலர் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக பேட்ச் மாற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா 90% ஜாப்பு இந்தியாவில் பேட்ச் லைசன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு தான் வருது. பேலன்ஸ் 10% தான் லைட் லைசன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு வருது. சரிங்களா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக பேட்ச் லைசன்ஸ் வச்சுருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. யாராவது பேட்ச் லைசன்ஸ் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா பேட்ச் லைசன்ஸ் எடுத்துருங்க. அதே மாதிரி யாராவது 2 வீலர் லைசன்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கீங்கன்னா 4 வீலர் எடுத்து அதுக்கப்புறம் பேட்ச் மாற்றிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதை ப்ராப்பராக பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேலை வர்றப்ப இமீடியட்டாக உங்களால் ட்ரை பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ டிரைவிங் லைசன்ஸ் என்கிட்ட இருக்குப்பா, இப்போ நான் என்ன மாதிரியான வேலைக்கு போகலாம், அது என்னென்ன பாஸில் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, பேட்ச் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிஎஸ்ஏ ஜாப்புக்கு போகலாம். பிஎஸ்ஏனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்ட் ஆஃப் சிங்கப்பூர் அத்தாரிட்டி. போர்ட் ஆஃப் சிங்கப்பூர் அத்தாரிட்டி அப்படின்னா சிங்கப்பூரில் போயிட்டு நீங்கள் சிங்கப்பூர் போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கப்பல் துறைமுகம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கண்டெய்னர்ஸ் எல்லாம் இறங்கும். அந்த கண்டெய்னர்ஸை கப்பல்லேருந்து உங்களோட வண்டியில் கண்டெய்னர் லாரியில் எடுத்து வைப்பாங்க. அதை நீங்கள் அவங்க சொல்கிற இடத்துக்கு மாற்றி வைக்கணும். ஓகேங்களா? இது உள்ளரே தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்னர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ட்ரைனிங்லாம் சென்னையிலே கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் போகலாம். இதுக்கு சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 40,000 to 50,000 வரைக்கும் தருவாங்க. அப்புறம் அங்கே ட்ரைனிங்கும் போய் கொடுப்பாங்க. ட்ரைனிங் டைமில் சம்பளம் கம்மியாக தான் இருக்கும். அப்புறமேட்டு நீங்கள் அங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சம்பளம் அதிகமாக இருக்கும். இந்த வேலை ஒரு பெஸ்ட்டான வேலை. இதில் இப்போ டிரைவிங்னா டிரைவிங் மட்டும்தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். வேறு எந்த வேலையுமே இருக்காது. ஓகேங்களா? இது ஒரு பெஸ்ட் ஜாப்பு. இந்த வேலைக்கு நீங்கள் பேட்ச் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக போகலாம். ஆல்ரெடி இது வருஷத்துக்கு 1 டைம் 2 டைம் அந்த மாதிரி தான் வரும். எப்போ வந்தாலுமே கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோவும் போட்டுருவோம், இதுவும் போட்டுருவோம். நம்ம டெலகிராம் சேனல்லையும் கண்டிப்பாக போட்டுருவோம், வாட்ஸ்அப் சேனல்லையும் போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஜாப். ஓகேங்களா? இதுக்கு பேட்ச் லைசன்ஸ் மட்டும் இருந்தால் தவிர போதும். நீங்கள் அங்கே போயிட்டு
ஓட்டலாம். இந்த கப்பல் துறைமுகத்துக்குள்ளே ஓட்டுறதுக்கு சிங்கப்பூர் லைசன்ஸ் வேணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை, இந்த பேட்ச் லைசன்ஸே போதும். ஓகேங்களா? ஸோ பிஎஸ்ஐ ஜாப் ஒன்று. அடுத்தது வந்துட்டு எனக்கு இப்போ பிஎஸ்ஐ ஜாப் இப்போதைக்கு இல்லை, அதனால நான் வேறு பாஸில் போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன பாஸில் போகலான்னா எஸ் பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட், இது மூணுலையுமே போக முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி போகிறது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் ஜாப். ஓகேங்களா? வேர் ஹவுஸில் தான் வந்து அதிகமாக வருது. இப்போ வந்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்ட்ட இருக்கும், நீங்கள் அவங்க சொல்லி எடுத்துருவாங்க. வேலைக்கு வந்து இந்த ஜாப்லாம் நம்மள்ட்டே வருது, ஆல்ரெடி நம்ம ஒரு 2 பேரை இதே மாதிரி வேலைக்கு அனுப்பியிருக்கோம். அவங்க போயிட்டு இந்தியா லைசன்ஸை வந்து சிங்கப்பூர் லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணி டிரைவராகவும் ஆகிட்டாங்க சிங்கப்பூரில் போய் ஒரு 2-3 மாதத்துலேயே. எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து உங்கள்ட்ட பேட்ச் லைசன்ஸ் இருக்கும், உங்கள்ட்ட வந்து ஏஜென்சி வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. உங்களுக்கு வண்டி நல்லா ஓட்ட தெரியணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெஹிக்கிள் நல்லா ஓட்ட தெரியும் அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு வீடியோலாம் வாங்கிக்குவாங்க, உங்கள்ட்ட இன்டர்வியூ பண்ணிடுவாங்க. இன்டர்வியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணல ஜென்ரல் ஒர்க்கராக தான் அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் வேர் ஹவுஸ் ஜாப்புக்கு அங்கே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே லைசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் ஒர்க்கராக தான் ஒர்க் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு டிரைவர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு அசிஸ்டண்ட்டாக போவாங்க, அவங்க எல்லா இடத்தையும் காமிச்சு விடுவாங்க. அப்படியே போயிட்டு இருப்பீங்க. அப்படியே சைடில் வந்துட்டு உங்களோட லைசன்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. நீங்கள் இந்தியாவிலேருந்து போகிறப்ப உங்களுக்கு விசா காப்பியும் டிக்கெட்டும் வந்துருச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் லைசன்ஸாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த லைசன்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். அங்கே போய்ட்டு உங்களுக்கு லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்களே கன்வெர்ட் பண்ணணும், அவங்க கன்வெர்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்கப்பூர் லைசன்ஸ் கிடைச்சிரும். கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் டிரைவராக மாறிடலாம். இது வந்து இ பாஸ், எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டில் இந்த மாதிரி ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு சேலரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து மினிமம் நான் சொல்கிறது 50,000 1 லட்சம் வரைக்கும் கூட இதுக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம சேனலில் ரெகுலராக அந்த ஜாபும் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் போய்க்கலாம். ஓகேப்பா? இந்த ஜாபும் எனக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இப்போ இ பாஸ்லாம் எடுக்கிறாங்கன்னா 1991 to 97 இ பாஸ் தான் அதிகம் வருது. 91 to 97 இருக்கிறவங்க தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஜாப்புக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆரமே இல்லைனா அவான்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, இருந்தால் தான் போக முடியும். படிக்காதவங்க போக முடியாதான்னு கேட்டால் டவுட்டு தான். மோஸ்ட்லி வந்து படித்தவங்கள தான் எடுக்கிறாங்க, டிகிரி ஹோல்டர் அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ படிக்காதவங்க போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாப்பு கஷ்டம். படிக்காதவங்க எந்த ஜாப்புக்கு போகலான்னா இதுக்கு முன்னாடி பிஎஸ்ஐ சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு போகலாம். ஏன்னா அதுக்கு 8th படிச்சிருந்தாலே போதும், ஓரளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சாலே போதும், அவங்க வந்து அந்த பிஎஸ்ஐக்கு போயிடலாம். ஓகேங்களா? சரி, இது ரெண்டுமே வேணாம், நான் வந்துட்டு டேரெக்டாக அங்கே போயிட்டு எனக்கு வேறு ஜாப்பில் அங்கே போயிட்டு நான் ட்ரை பண்ண முடியுமானா லாஸ்ட்டாக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ரொம்ப கஷ்டமான வாய்ப்பு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கே வந்துட்டு டெஸ்ட் அடிச்சிட்டோ இல்லை பிசிஎம் பர்மிட்லையோ ஏதாவது ஒரு பர்மிட்டில் நீங்கள் சிங்கப்பூர் போயிடணும். ஜென்ரல் ஒர்க்கராக தான் போக முடியும். ஜென்ரல் ஒர்க்கராக போய் அங்கே போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துடலாம். ஓகேங்களா? சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமே ஆனால் இந்த ப்ராசஸ்லாம் நடக்க உங்களுக்கு நீங்கள் அங்கே வந்து ஜென்ரல் ஒர்க்கராக ஒரு 2 வருஷமாவது ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் டிரைவராக மாறிடலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு வழி. நீங்கள் சிங்கப்பூரில் டிரைவராக போகிறதுக்கு இது மட்டும்தான் வழி, வேறு எந்த வழியுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் வழி. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்லபடியாக போனீங்க அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூர் போயிடலாம். இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஜாப்புமே நம்ம சைட்லேருந்தே ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதெல்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த வேலைவாய்ப்பை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல், நம்மளோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிறப்ப கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நான் பார்த்தேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.